السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. وقال رسول الله صلى الله عليه وسلم: حج آدم عليه الصلاة والسلام فلقيتهم الملائكة فقالوا: بر نسكك آدم لقد حججنا قبلك ب1000 عام. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து இந்த உலகை கண்காணித்தும் கவனித்தும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. நம் உயிரிலும் மேலான அகிலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்ட, தலைவராக அனுப்பப்பட்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியீன், இறுதி தூதராம், கடைசி தூதராம். இந்த தூதருக்கு பிறகு வேறு எவரும் நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட போவதில்லை. அப்படிப்பட்ட உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அன்னவரின் மீதும், அதற்கு பிறகு வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய ஷரீஅத்தை பின்பற்றுவதற்கு, நாமெல்லாம் எடுத்து நடப்பதற்கு காரணமாக யார் யார் இருந்தார்களோ, நம் பெற்றோர்கள், நம் ஆசிரியர்கள், வேறு யார் யாரெல்லாம் காரணமாக திகழ்ந்தார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் நம்மவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றும் அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பானாக என்று துஆ செய்துவனாக என் உரையை ஆரம்பிக்கிறேன். என்னைமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான ஜமாத்தார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நசீபாக ஆக்குவானாக. முதலாவதாக அதற்கான நிய்யத்துகளை வைக்கக்கூடியவர்களாக, நாட்டம் உள்ளவர்களாக, தேட்டம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. காரணம், இந்த மாதம்னா ஏப்ரலில் அரபியுடைய மாதமான துல் காயிதாவுடைய முதல் ஜுமாவிலே அமர்ந்திருக்கிறோம். ரமதான் முடிந்து, ஷவ்வால் முடிந்து, இஸ்லாமிய மாதங்களான 11வது மாதமான துல்காயாவில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஏப்ரல் எத்தனை மாதம்னா உடனே என்ன சொல்லிடுவோம்? சொல்லுங்க, என்ன சொல்லு? 4ஆம் மாதம். தமிழில் கூட சொல்லிடுவோம், தமிழில் கடைசி மாதத்தில் இருக்கிறோம். ஏன்னா அடுத்து சித்திரை வரப்போகுது. ஆனால் அரபி மட்டும் நமக்கு எது, அது ஒரு ஊறுகாயை போல அவ்வப்போது எடுத்து அதை ஒரு ஊறுகாய் போல முஹர்ரமில் ஞாபகம் வரும், ரபீல் அவ்வலில் ஞாபகம் வரும், ரமதானில் ஞாபகம் வரும், துல்ஹஜ்ஜால ஞாபகம் வரும். மற்ற மாதம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது.
அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. துல்காயிதாவுடைய மாதத்தினுடைய முதல் ஜுமாவிலே இருக்கிறோம். இப்போ எல்லா ஹஜ்ஜுக்கு பதிவு செய்தவர்கள் தனியாரிலும் சரி அரசாங்க ரீதியாக செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக துஆ செய்ய வேண்டும். அவர்கள் நல்லபடியாக சென்று அந்த ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றிவிட்டு நல்லபடியாக திரும்பி இந்த ஊருக்கு வர வேண்டும். ஆரம்பத்தில் ஒரு நேரம் இருந்தது, ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னா போகும்போதே என்ன பண்ணிடுவாங்க, முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க, திரும்ப நம்ம வருவோமா மாட்டோமா. காரணம், அந்த காலத்தில் பயணங்கள் மிக கடினமாக இருந்தது. ஹஜ்ஜுக்கு போகணும்னா முன்னாடியே கிளம்பி, இப்போ இன்னைக்கு இப்போ ஏறினோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நாளைக்கு போயிடலாம், நாளன்னைக்கு போயிடலாம். ஆனால் முந்தைய காலம், நம்மளுடைய அத்தா அம்மாவுடைய காலம், தாதா நன்னியுடைய ராணியுடைய காலத்தில் ஹஜ் அப்படி அல்ல. அதற்கு முன்பதாக இப்போ அல்லாஹு தஆலா இன்று நமக்கு ஒரு இலகுவானதை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், 2 விஷயங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இரண்டாவது அதற்கான தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். அந்த தொகையை, காசை, பணத்தை ஒரு தயாரிப்போடு இருக்கக்கூடியவர்களாக. சாதாரண விஷயம் அல்ல ஹஜ்ஜுடைய பாக்கியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும் பொழுது, இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கம் 5 விதமான தூண்களில் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத்து, 5வது ஹஜ். ஹாஜிகளாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு இடங்களிலும் தன் கடமைகளை பற்றி சொல்லும் பொழுது, அதை நீங்க பிறர் பார்க்க வேண்டும், பிறர் பார்த்து பெருமை பேச வேண்டும், பிறர் நம்மளை நல்ல விதமாக பேச வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கடமையும் நீங்கள் நிறைவேற்றி விடாதீர்கள். ஒரு நோன்பை நான் கடமையாக்கினேன், முன்னால உள்ள சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்குனேனோ அதுபோல உங்களுக்கு கடமையாக்கினேன். ஏன் தெரியுமா? நம்ம பல காரணம் சொல்லலாம். பசிக்காண்டி நோம்பெல்லாம் கடமையாக்கினா, அல்லது கஷ்டத்தை பார்க்கறதுக்காண்டி, ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ரப்புடைய காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை பக்தி உடையவர்களாக, அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்ப நோன்பு வச்சா நமக்கு என்ன வந்திருக்கணும்? இறையச்சம் வந்திருக்கணும். ரம்ஜான் லுகர்லே போயிருதே, எப்படி? நோன்புடைய காலத்துல நமக்கு இறையச்சம் எப்போ ஓடிடுதுங்க? காலையில சுபுஹுல வரைக்கும் இருக்கும், பெருநா வரைக்கும் இருக்கும், லுகர்ல அன்னைக்கு போயிருதுல. அப்ப அந்த நோன்பிற்கு என்ன பதில்? இறையச்சம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் நோன்பில் எப்படி கடமைகளை சரியாக செய்வீர்களோ மற்ற நாளையும் செய்யணும். அதே போன்றுதான் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜுடைய கடமையையும் உம்ரா என்னும் கடமையையும் நீங்கள் யாருக்காகவும் அல்ல, அல்லாஹ்வுக்காக மட்டும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஷைத்தான் வந்துருவான், பேருக்கு முன்னாடி ஹாஜியை போடு, இன்னும் நிறைய ஹஜ்ஜு பண்ணா அல்ஹாஜ்னு போடு. அல்ஹாஜ்னா நிறைய ஹஜ்ஜு செஞ்சிருக்காங்க. அல்ஹாஜ்னா அர்த்தம் இந்த ஹாஜின்னு அர்த்தம். எப்படி அரபியில அல்ஹாஜ் அது மரம் அப்படி சொன்னா ஏதாவது மரத்தை நினைப்போம். இந்த மரம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட மரத்தை தான் நினைப்போம். அது மாதிரி அல்ஹாஜ்னு என்ன அர்த்தங்க? இந்த ஹாஜின்னு அர்த்தம். அது நம்ம தமிழ்ல என்ன வழக்கத்தை மாற்றிக்கிட்டோம், அல்ஹாஜ்னு போட்டா நிறைய பேரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க. அல்லாஹ் நல்லடியார்களே,
அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள். எப்படியாவது அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். உம்ரா செல்வதற்கான பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். எப்படி தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமோ, நோன்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமோ, ஜக்காத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, இது எல்லாம் சேர்த்து ஒரு கடமையாக, ஹஜ்ஜுடைய கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகளை நாம் செய்ய வேண்டும். யார் செய்த அமல் இது, கடமை இது? ஹதீஸிலே வருகிறது, எல்லா நபிமார்களும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எந்த நபிமார்களும் ஹஜ் செய்யாமல் இருந்ததில்லை. ரெண்டு நபியை தவிர. அப்ப கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள். அந்த 1,24,000 நபிமாரத்தில் 2 நபிமார்கள் ஹஜ் செய்யவில்லை. மற்ற அனைவரும் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அந்த ஹஜ்ஜுடைய இடத்தை நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ஜில் காபத்துல்லா, ஹத்தீம், மகாம இப்ராஹிம், இன்னும் போயிட்டு வந்தவர்கள், சென்று வந்தவர்கள் அந்த இடத்தை நினைச்சு பார்க்க சொல்றான். அங்கே போய் காபத்துல்லா முதலாவதாக பார்த்திருப்போம், ஜம்சம் நீரை முதலாவதாக பார்த்திருப்போம், ஹத்தீமை முதலாவதாக பார்த்திருப்போம், சஃபா மருவாக முதலாவதாக பார்த்திருப்போம். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் முஸ்தலிஃபா போயிருப்பாங்க, மினாவுக்கு போயிருப்பாங்க, அரஃபாவுக்கு போயிருப்பாங்க. உம்ரா போனவங்களும் கூட்டிகிட்டு போவாங்க, உம்ரா போனவங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த இடங்களை எல்லாம் நினைத்து இப்படியாவது நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அந்த ஆர்வம் வரணும். அப்போ அல்லாஹ் ரெண்டாடுகளே அந்த இடங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த இடம் பாருங்களேன், ஒரு பாலைவனம். அந்த இடம் ஒன்றும் அங்கே முளைக்காது, எதுவும் செய்யாது, எந்த பொருளும் என்னது, அதாவது அந்த இடத்த பார்க்கும் பொழுது. ஆனால் இப்போ பார்த்தா உலகத்தில் கிடைக்காத பொருளே அங்கே இல்லை. டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுது. இங்கே எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 20 ரூபா பொருள் வச்சுருக்கான்ல, அங்கேயும் எது எடுத்தாலும் 2 ரியாலு, 5 ரியாலு, 10 ரியாலு அங்கே. அது மாதிரி எல்லா பொருட்களும், நகை எல்லாம். அதற்கு காரணம் அவ்வப்போது நம்மளை விட முன்னோர்கள், நம்மளுடைய வழிகாட்டிகள், நம்ம அம்மா அத்தா எல்லாத்தையும் நம்ம அப்பப்போ இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்காண்டி துவா செய்யுங்க வாப்பா, எங்கள் வாழ்க்கைக்காண்டி. ஏன்னா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, அந்த காபத்துல்லாவை கட்டி அவங்க தான் கட்டுறாங்க. கட்டி முடித்த பிறகு ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமீனா, யா அல்லாஹ், யா ரப்பே, இந்த காபத்துல்லாவை, இந்த ஹரம் ஷரீஃபை நீ ஒரு பாதுகாப்புள்ள இடமாக ஆக்கிவிடு. வர்ஸுக் அலஹு மினஸ் ஸமராத் மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். கியாமத் நாள் வரைக்கும், கியாமத் நாளை கொண்டும் அல்லாஹுவை கொண்டும் யார் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல அந்த எல்லா விதமான கனிகளும் வணிக வளங்களும் கிடைக்கக்கூடிய இடமாக இந்த இடத்தை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்பதாக யார் துவா செய்கிறா? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ நம்ம முன்னோர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். பெரிய ஹஸரத்மார்களை பார்க்குறோம். இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய பெரிய உஸ்தாத் வர்றாங்க, முசாவை பண்ணி ஹஸரத் துவா செய்யுங்க, நல்லபடியாக இருக்கணும், பொறுமையை கொடுங்க, நிதானத்தை கொடுங்க. நல்ல யாருக்காக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் அவன் தவறான வழியிலே செல்வதற்கான வழிகளை ஷைத்தான் ஏற்படுத்துவார். அப்ப ஒரு துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவின் காரணமாக இன்று பாருங்கள், அந்த காபத்துல்லாவிலே, ஹரமிலே, மதீனாவிலே, அந்த தாயிஃபில கிடைக்காத பொருட்களே இல்லை. அல்லாஹ் செழிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார், செழிப்பாக.
அங்கே சென்று வந்தவர்கள், உம்ரா போனவர்கள், ஹஜ்ஜுக்கு போனவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜ் என்னும் மாபெரும் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அல்லாஹ்கிட்ட துஆ செய்து கொண்டு இருக்க வேண்டும். பிறருக்காக அந்த கடமையை நாம் செய்துவிடக்கூடாது. தன்னை சரி செய்ய, தன்னை சீர்படுத்த, தன்னை சரியான பாதையிலே கொண்டு போக. ஏன்னா ஹஜ்ஜு செஞ்சோம்னா, ஹஜ்ஜு செய்து வந்தால் அன்று பிறந்த பாலகரை போல், எப்படி குழந்தை அன்னைக்கு பிறந்தா எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்குமோ, அதுபோல் ஒரு ஹஜ்ஜு கபூல் செய்யப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை எவர் செய்து கொண்டு அவர் தன் ஊருக்கு வருவாரோ அவர் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட அந்த தன்மையை அவர் உணர்கிறார். அன்று பிறந்த பாலகர் எப்படி பாவம் இல்லாமல் குழந்தை பிறக்கிறதோ அதுபோன்று அவர் இந்த ஊருக்கு அவர் திரும்பி வருகிறார் என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். போயிட்டு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி உம்ரா போகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், போயிட்டு வந்துட்டு இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வெளியாகக்கூடிய பாவங்கள், நம்மளிடமிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள், நம்மளிடமிருந்து வெளியாகக்கூடிய குணங்கள், இதையெல்லாம் சரி செய்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இல்லை போயிட்டு வந்த பிறகு இருந்தாலும் ரொம்ப என்ன ஆகிட்டாரு, போகிறதுக்கு முன்னாடி மனுஷன் நல்லா இருந்தார், போயிட்டு வந்து இன்னும் என்ன ஆகிட்டாரு, மோசமாக ஆகிட்டார் என்ற செய்தி வந்து விட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த உம்ரா செய்த, அந்த ஹஜ் செய்த எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு பலனும் இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே வருவது போல, ஹதீஸிலே வருவது போல ஏராளமான நன்மைகளை ஹஜ் செய்வதற்காக, அதுபோன்று இளமையுடைய காலத்தில், இப்போ இளமன் எந்த வயசுன்னு சொல்லவே முடியல, அப்படித்தானங்க? ஏன்னா இப்பயே பேக் பெயின், முட்டி வலி, என்னது கை வலி, ஏதாவது பிள்ளைகள் ஜாமான தூக்குறாங்க, கை வலிக்கு பேசுகிறேன், தூக்க முடியலை, எதுவும் செய்ய முடியலை ஒன்று. ஆனால் வயசு நல்லா இருக்கிற ஆள் என்ன செய்கிறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க. ஆகையால் இளம் வயதிலேயே, ஏன்னா அங்கே போனால் என்ன செய்யணும், ரூம்ல இருந்து ஓடணும், தவாப் செய்ய ஓடணும், தொழுகைக்கு ஓடணும். இங்கே என்னதான் லேட்டானாலும் என்ன பண்ணிடலாம், லாஸ்ட்டாக இருந்தாலும் மேலே ஃபஸ்ட்டாக அடைஞ்சிடலாம், தாண்டி தாண்டி தாண்டி. அங்கே அப்படி இல்லை, அப்படியே தள்ளி விட்டுருவாங்க போலீஸு. அப்படி என்ன லா தெரிய. அது இப்போ கேள்விப்பட்டது என்னன்னா, இஹ்ராமுடைய ஆடையில் இருந்தால்தான் கீழே என்ன செய்யலாங்களாம். ஆனால் நிறைய பேர் நம்ம ஆட்கள் தெரியும், தமிழ்நாட்கள் மாதிரி யோசிக்கிறதுல. அதனால் இஹ்ராமுடைய ஆடையில் என்ன செய்கிறாங்க, இருக்கு. அது இருந்துட்டா அந்த கழிச்சிடணும், முடியெல்லாம் வெட்டிட்டா நார்மல் உடைக்கு வந்துடணும். ஆனால் இஹ்ராம் ஆடையில் என்ன பண்ணலாம், காபத்துல்லாவுக்குள்ளே இருக்கலாம், உள்ளே விடுவாங்க. சாதாரண உடை போட்டிருக்கோம், ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம், மேலே என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் நல்லடியார்களே, அது ஒரு, அதை எவ்வளவு பேசினாலும், ஹஜ்ஜை பற்றி எவ்வளவு பேசினாலும், அந்த 40 நாட்கள் 50 நாட்கள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாளுடைய அமல்களும், நம்முடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இஹ்ராம் ஆடை அணிகிறோமே, அது என்ன ஆடை? கடைசியில் சொல்லுங்க, கடைசியில் அதுதான். அங்கே போய் நின்று ஒன்றும் போடாமல் மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பெல்ட்டை போட்டு நிற்கிறோம்னா, ரப்பே நான் என்னவும் படிச்சிருக்கலாம், எதுவும் செய்திருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல உங்களிடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு மௌத்துடைய ஆடையோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். என் பாவங்களை மன்னிச்சிரு, என் தவறுகளை மன்னிச்சிரு. நான் செய்த உலகத்தில் துன்யால இருக்கும் காலமெல்லாம் தவறுதலாக கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக, வாயின் மூலமாக, கரத்தின் மூலமாக, கால்களின் மூலமாக, உடலிலே எந்தெந்த உறுப்புகள் இருந்து பாவங்கள் நிகழுமோ அத்துணையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரப்பே என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். நான் ஒன்றும் இல்லாமல் ஒரு 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 இஹ்ராம் ஆடையோடு இந்த இடத்துக்கு நான் நின்று கொண்டு இருக்கிறேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கே போய் குனியணும், நெளியணும், எந்திரிக்கணும்னா இங்கே என்ன செய்யணும்? சொந்த மகளாக்கு வரணும். இங்கே சொந்த மகளால் அமல் செய்யாமல் அங்கே போனோம்னா அங்கே என்ன செய்யாது? இதை வச்சுக்கிட்டு ஒரு இடமா போய் போட்டாலும் இங்கே இருந்தால் அந்த அமல் செய்ய போய்கிட்டு அவனை பிடிச்சது ஒரு போட்டா மட்டும் ஏக் போட்டா ஒரு போட்டா என்னை எடுங்க. அங்கே போய் எதுக்கு அந்த போட்டா? எதுக்கு அந்த போட்டா? எல்லாத்துக்கும் ஒட்டி இருப்பாங்க. தயவு செய்து படம் எடுக்காதீர்கள், அமலிலே கவனம் செய்யுங்கள், அமலில் கவனம் செலுத்துங்க. இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், அங்கு போய் கூட ரூம்ல சொல்லக்கூடிய ஆளும் இருக்கிறாங்க. எந்திரிச்சு என்ன செய்ய முடியாது? வயோதிகத்தின் காரணமாக அங்க டிராவல்ஸ்காரன் சொல்லுவான், பாப்பா தயவு செய்து தொழுகைய எங்க போய் தொழுகுங்க, ஹரம்ல போய் தொழுகுங்க. அசருக்கு போயிட்டா அசர், மகரிப், இஷா முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? வந்துருங்க, மொத்தமா முடிச்சுட்டு வந்துருங்க. இடையில வராது. இடையில வந்தா மறுபடியும் போக உங்களுக்கு மனசு வராது. அப்ப சாதாரண விஷயம் அல்ல ஹஜ்ஜுடைய காரியம், உம்ராவுடைய காரியம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவானா. சாதாரண ஒரு ஆசை, அந்த ஆசை உள்ளத்துல என்ன செய்யணுங்க? கொண்டு வரணும். யாரெல்லாம் எப்படியாவது ஹஜ்ஜு. அதே போன்று சில தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தனியாக ஹஜ்ஜிற்கும் தனியாக உம்ராவும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஷரீஅத்துப்படி, மார்க்கத்தின்படி கூடவே கூடாது. தனியா, அது மகரமோடு தான் போகணும். அவங்க மகரம் யாரு? ஒரு பெண்ணுக்கு மகரம் யாரு? கணவன், அடுத்து அத்தா, சகோதரன், பேரன், தம்பி, இவங்களும் என்ன செய்யணும்? அப்படி தனியாக போகணுச்சுனால் அது வேறு சட்டம் இருக்குது. அது நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் என்ன செய்யணும். சில டிராவல்ஸுக்கான சில இதெல்லாம் அவங்களுடைய கணக்கை நிறைவேற்றணும், சரி பண்ணணுக்காண்டி என்ன பண்ணலாம், தனியாக ஷரியத்துடைய சட்டம் இதுதான். ஷரியத்துடைய சட்டம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அது வளையாது, அது சட்டம். இப்போ நான் என் மனைவி போக வேண்டும் என்று சொன்னால் மகரமோடு நாங்கள் போகணும், நான் போகணும் கூட, அல்லது என் மகன் போகணும், அல்லது அவங்களுடைய அத்தா போகணும், மகரமாக. ஆகையால் தயவு செய்து அந்த விஷயத்தில் கவனம் கொண்டு மகரமோடு போகக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கு வழங்குவானாக. நம் மஹல்லாவில் இருந்து அதிகபட்சமாக ஹஜ்ஜிற்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அதற்கு முதலாவதாக அந்த நீயத்தை வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அதுபோன்று நம் மஹல்லாவில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அந்த ஹாஜிகளை, அந்த ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துவானாக. அவருடைய பயணங்களை அல்லாஹு தாலா லேசாக ஆக்குவானாக. அவர்கள் சென்று நமக்காக, நம் மஹல்லாவிற்காக, நம் மாவட்டத்திற்காக, நம் மாநிலத்திற்காக, நம் நாட்டிற்காக, இந்த உலகத்திற்காக சேர்த்து துவா செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஆகுவார்களாக என்று துவா செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.